finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு கோச் வந்து சாய் கிஷோர் தான் காரணம் தமிழ்நாடு தோத்ததுன்னு இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் தினேஷ் கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோச் சொன்னதை கேட்டு ரொம்ப காண்டாகி ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கலாய்ச்சிட்டாரு. இந்த மாதிரிலாம் வந்து சொல்லக்கூடாது, இது ஒரு தப்பான விஷயம். எப்படி ஒரு கோச் வந்து பாத்தீங்கன்னா மீடியால எப்படி சொல்லலாம் அப்படின்றப்ப ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக் அவரோட டிஸ்சாட்டிஸ்பாக்சனை சொல்லியிருக்காரு. இந்த மாதிரிதான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. டு பி வெரி ஆனஸ்ட், சுலக்ஷன் குல்கர்னி அவர் தான் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் கோச். அவர் வந்து மும்பை பேஸ்ட் ஆளு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அது எல்லாமே ஓகேங்க. பட் டீமுக்குள்ள இருக்கிற ஒரு சில விஷயங்களை மீடியால அப்படி ஓப்பனா போட்டு அடிக்கூடாது. எஸ், டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷன் கரெக்டா போகும், சம்டைம்ஸ் நம்ம எடுக்கிற டிசிஷன் தப்பா போகும். ஆனா இந்த விஷயத்துல சுலக்ஷன் குல்கர்னி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது ஸ்ட்ரைட்டா போட்டு உடச்சிட்டாரு. கேட்டா நான் ரொம்ப ஓப்பன் பர்சனும் சொல்லிட்டாரு. அதெல்லாம் ஓகே. என்ன சொல்லியிருக்காருன்னா, சாய் கிஷோர் தான் இந்த தோல்விக்கே காரணம். ஏன்னா நாங்க ஆஸ் அ டீமா நாங்க டிஸ்கஸ் பண்ணோம். இந்த ஒரு கிரீன் விக்கெட்ல ஒரு மாதிரி ஸ்விங்கு பவுன்ஸ் இருக்கும். ஸோ டெஃபினட்டா டாஸ் வின் பண்ணா போலிங் தான் எடுக்கணும் அப்படின்றதான் ஆஸ் அ டீமா நாங்க டிஸ்கஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஆனா டாஸுக்கு போயிட்டு சடனா வந்து சாய் கிஷோர் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டிங் தோணிருக்கு, அதனால வந்து பேட்டிங் எடுத்துட்டாரு. அந்த பேட்டிங்னு உடனே வந்து பாத்தீங்கன்னா டீமுக்குள்ள இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருக்குமே, முக்கியமா பேட்ஸ்மேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. தட்ஸ் அண்ட் ஆல் ஃபைன். பட் நான் என்ன கேட்கறேன்னா, இன்கேஸ் மும்பை டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்திருந்தாங்கன்னா இந்த பேட்ஸ்மேன் என்ன அதே பயத்தோட தான் போய் விளையாடிருப்பாங்களா? ஏங்க, இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்பட்டு செமிஃபைனல் வரைக்கும் வந்த டீம் பிளேயர்ஸ்க்கு ஒரு தம் கட்டி விளையாட மாட்டாங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸ் நிஜமாவே பயந்தாங்களா, இல்ல சுலக்ஷன் குல்கர்னி அவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப் சொல்றாரான்றது தெரியல. பட் ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது, அவர் வந்து சாய் கிஷோர் அந்த டிசிஷனை மாத்தினாரு பாத்தீங்களா, அதுல செம காண்டாயிட்டாரு. அதுல எனக்கு கம்ப்ளீட்டா புரியுது. நான் இந்த விஷயத்துல சாய் கிஷோரை குறை சொல்ல மாட்டேன், சுலக்ஷன் குல்கர்னி குறை சொல்ல மாட்டேன். எது நான் சொல்றது வந்து இவர் வருத்தப்படுறாருல அதை சொல்றேன். ஒரு பக்கம் சாய் கிஷோர் எடுத்த டிசிஷன், சாய் கிஷோர் என்ன நினைச்சிருப்பாரு, அவருக்கு ஒரு இன்ஸ்டிங் டோன் இருக்கும். அவர் தான் கேப்டன், மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடலாம், கிரீன் பிச்சா இருந்தாலும் ஓரளவுக்கு பெட்டரா ஆடிட்டா ஃபோர்த் இன்னிங்ஸ் விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்க மும்பை தான் ஆடுவாங்க. ஸோ அதனால வந்து பெட்டரா இருக்கும், நம்ம வந்து கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி அவங்க ஆல் அவுட் ஆகலாம். பிச்சு சம்டைம்ஸ் டேர்னும் எடுக்க ஆரம்பிக்கும். மேபி மும்பை விக்கெட்ன்றது, மும்பைனா வேங்கடே இல்லைங்க, இது வேற ஒரு ஸ்டேடியம். ஸோ அதனால டேர்ன் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும், நினைச்சு கூட அவர் எடுத்துருக்கலாம் பேட்டிங். புரியுதா உங்களுக்கு? ஒரு முக்கியமான செமிஃபைனல் ஏன் நம்ம வந்து போலிங் எடுக்கணும், பெசாம பேட்டிங் எடுக்கலாமே நினைச்சிருக்கலாம். மேபி அதை வந்து அவர் சொல்லிட்டு பண்ணியிருந்தாருன்னா இவ்வளவு பிரச்சனை ஆயிருக்குமான்றது தெரியாது. பட் ஸ்டில் ஆஸ் எ கேப்டனா அவருக்கு ஒரு இன்ஸ்டிங் தோன் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? வேற இந்த பக்கம் சுலக்ஷன் குல்கர்னி அவர் வந்து எனக்கு நல்லா புரியுது. ஆஸ் கோச்சா நம்ம டீம் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு சடனா அங்க போய் ஒரு கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா டிசிஷனை சேஞ்ச் பண்ணோடனே ஒரு காண்டா இருப்பாரு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு புரியுது. ஆனா ஒரு மீடியால வந்து அதை சொல்லணும்ன்ற அவசியம் என்னன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. அந்த ஃபர்ஸ்டேஷனை டீமுக்குள்ளேயே வச்சுக்கலாம், இல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் குள்ள பேசி இது இந்த மாதிரி தவறா போயிடுச்சு அப்படின்றத சுட்டி காமிச்சு அதோட முடிச்சிருக்கலாம். தவிர இப்படி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த டீமுக்கும் நல்லது இல்ல, இவரோட கோச்சிங் டென்னியருக்கும் நல்லது இல்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் குல்கர்னி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா இந்த தமிழ்நாடு டீமுக்கு வந்து கோச் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா ஓப்பனா இருக்கிறது பிரச்சனை இல்லைங்க, நிறைய பேர் ஓப்பனா பேசுவாங்க, நான் கூட தான் ஓப்பனா பேசுவேன். பட் எந்த விஷயத்த ஓப்பனா பேசணுன்றது இருக்குல்ல, சிலதுக்கெல்லாம் பின்விளைவுகள்னு ஒண்ணு இருக்கும். அதை நம்ம ஓப்பனா பேசணும்னா நிஜமாவே பிரச்சனை தான் வரும். புரியுதா உங்களுக்கு? நம்ம ஸ்மார்ட்டா இருக்கும், நான் ஓப்பனா நான் வந்து இஷ்டத்துக்கு பேசுறேன் அப்படின்னு நம்மளால பேச முடியாது. ஓப்பன் பர்சனா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா லைட்டா நம்ம மூளை யோசிச்சு தான் பேசணும். பட் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டாரு. எனக்கு பர்சனலா பிடிக்கல இவர் பண்ணது. ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக் ட்வீட் போட்டிருந்தாலுமே எனக்குமே பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா அது எப்படிப்பா ஒரு கேப்டனை அப்படியே தூக்கி அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்ட, ஏன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் நல்லா விளையாடலாம்ல? நான் என்ன கேட்கறேன், சம்டைம்ஸ் கண்டிஷன்ஸ் டஃபா தாங்க இருக்கும். இங்க இந்தியாக்குள்ள தானே விளையாடுறீங்க, என்னதான் கிரீன் பிச்சா இருந்தாலும் நீங்க சர்வைவ் ஆகலாம்ல. இதுதான் ஒரு பிரச்சனை. என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேரு டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ரெண்டு விதமா பார்க்கணும். ஒரு பிளேயர் ரன் அடிக்கிறானா, எந்த டீம்ஸோட அடிக்கிறான்? ஜெகதீசன் டபுள் செஞ்சுரி ட்ரிபிள் செஞ்சுரி எந்த டீமோட அடிக்கிறாரு? அசாமோட அடிக்கிறாரா, திரிபுராவோட அடிக்கிறாரா? அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே ரஞ்சி டிராஃபி அந்த டீம்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா லோவஸ்ட் ரேங்க்டு டீம்ஸ் அவங்க தான். புரியுதா உங்களுக்கு? சோ எந்த டீம்ஸோட யார் என்ன பெர்ஃபார்ம் பண்றாங்க அதை வச்சுதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளேயரை டீம்ல எடுக்கணும். இந்த இந்தியன் டீம் எடுக்கணும். ஜெகதீசன் ரன் கூச்சிட்டு இருக்காரு, நானும் தான் சொன்னேன் ஒரு பக்கம் ரன் கூச்சிட்டு இருக்காரு. பட் இந்தியன் டீம் எடுக்கணும்னு நான் சொல்லவே வரல. ஏன்னா ஆப்போனன்ட் குவாலிட்டி ஆப்போனன்ட்ஸோட யார் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு சாதா மொக்க டீம், ஒரு சின்ன டீம் வந்து எவ்வளவு நாள் அடிக்கலாம், 300 இல்ல 400 கூட அடிக்கலாம். ஆனா ஒரு பெரிய டீமோட அடிக்கிறது தான் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷுவல். அதை தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அண்டர் 19 முஷீர் கான் எடுத்துக்கோங்க மும்பைக்கு, அவருமே இப்ப ரீசெண்டா வந்த உடனே ஒரு டபுள் செஞ்சுரி போட்டாரு ரஞ்சி டிராஃபில குவார்டர் ஃபைனல்ஸ்ல நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப செமில ஒரு 50 போட்டாரு. சோ எந்த லெவலுக்கு விளையாடுறாங்க பாத்துக்கோங்க. பிளேயர்ஸ் டஃப்பான ஆப்பனன்ஸோட ஆடுறாங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த பிளேயர், பாபா இந்திரஜித் எடுத்துக்கோங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் 50 போட்டாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அவர் மட்டும் ஸ்டே பண்ணார். ஸோ அவரோட குவாலிட்டி தெரியுது.
அவரால் சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த டஃப்பான கண்டிஷன்ஸ்ல இந்த டஃப்பான போலிங் அட்டாக் அவரால் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ அந்த மாதிரி ஏன் மற்ற பிளேயர்ஸ் பண்ணல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எனக்கு. ஏன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் கிளியரா சரண்டர் ஆயிட்டாங்க. 2 இன்னிங்ஸ்லுமே ஒரு இன்னிங்ஸ் தோல்வின்னும் போது பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனீங்க, சொதப்புனீங்க, எஸ். அதுக்கப்புறம் நல்ல கம்பேக் போலிங் 105 for 7 இருந்து ஷர்துல் தாக்கூர் ஒரு செஞ்சுரி போட்டாரு. இந்த பக்கம் தனுஷ் கொட்டியான ஒரு 80 odd runs, திருப்பி தேஷ்பாண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 ரன் அடிச்சாரு. ஸோ எங்கேயோ தூக்கிட்டு 220க்கு மேல லீடை கொண்டு போயிட்டாங்க. சரி, ஒரு ஃபைட், ஒரு எப்படியாவது ஃபைட் பண்ணி ஒரு 110 ரன் 120 ரன் டார்கெட் செட் பண்ணலாம்னு பார்த்தா செகண்ட் இன்னிங்ஸ்லயும் யாருமே ஃபைட் பண்ணல. ஸோ என்ன கேட்கறேன்னா, பாபா இந்திரஜித் வந்து குவாலிட்டியா எல்லா டீமோடய விளையாடுறாரு. அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்ற பிளேயர்ஸ் ஏன் விளையாடல? ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, குவாலிட்டி டீம்ஸோட தமிழ்நாடு விளையாடும் போது சம்டைம்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். சேம் டைம் போலர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் நல்லா போட்டு சாய் கிஷோர் பியூட்டிஃபுல்லா போட்டு 6 wickets எடுத்தாரு. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் அவருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் இருந்ததுன்னா மேபி லோவர் ஆர்டரா கைட்டி இருக்கலாம். பட் அது இல்லை. பட் பேட்டிங்ல தான் முக்காவாசி பிளேம் நான் போடுவேன். ஏன்னா டெஃபினட்டா அந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிங்கன்னா ஆடலாம். ஷர்துல் தாக்கூர் எல்லாருமே ஸ்டே பண்ணி தானே அடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் டாப் ஆர்டர் ஃபெயிலியர் தான். பட் ஸ்டில் ஒரு ஆல்ரவுண்டர்ஸ், ஒரு போலிங் ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஸ்டே பண்ணி ஆட முடியும் போது நீங்களாம் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டோட ஒரு முக்கியமான பேட்ஸ்மேன்ஸ் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும்ல. இது வரைக்கும் ரஞ்சி டிராஃபி அடிச்சு பல வருஷங்கள் ஆச்சுரா, செமிஃபைனலுக்கே 7 வருஷம் கழிச்சு தான் போயிருக்கணும் போது பேட்ஸ்மேன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். கம்ப்ளீட்டா ஒரு கேப்டன் மேல வந்து பழிய தூக்கி போறதுல அர்த்தமே கிடையாது. அதுவும் சுலக்ஷன் குல்கர்னி அஸ் கோச்சா அது பண்ணிருக்கே கூடாது. இதே கேப்டன் சாய் கிஷோர் தான் 6 wicket எடுத்தாரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. புரியுதா உங்களுக்கு? தயவு செஞ்சு இந்த மாதிரி போட்டு அவங்களோட கிரெடிட்டபிலிட்டியை வந்து டவுன் ஆகிடக்கூடாது. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு சத்தியமா அவர் பண்ணது சுத்தமா பிடிக்கல. உங்களோட கருத்துக்களை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சுலக்ஷன் குல்கர்னி பண்ணது கரெக்டா இல்லை தவறா அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் உங்களுக்கும் சில பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் தாராளமா நீங்க கமெண்ட்ஸ்ல போடலாம். சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.